நீங்க அப்சர்வ் பண்ணி பார்த்துருக்கீங்களா? லைக் உங்க லைஃப்ல நெறைய விஷயம் வந்துட்டு வந்துட்டு போகும். ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்துட்டு, ஒன் ஆஃப் த இது ஃப்ரெண்ட்ஷிப் சரிங்களா? இப்ப அந்த ஃப்ரெண்ட்ஷிப்லயே நீங்க நெறைய விஷயம் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா, சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப லவுடா இருப்போம். சில ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு நம்ம காமா இருப்போம். ஆ சில பேர்கிட்ட நம்ம அந்த வல்னரபிலிட்டி காட்டுவோம். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, we are all the same person, பட் ஷோயிங் டிஃபரண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் அவர்செல்ஃப். ஒருத்தர்கிட்டயும் ஒரு ஒரு வெர்ஷன் வந்துட்டு நம்ம காமிச்சிட்டு இருப்போம் அவங்களுக்கு. பட் இதனால நம்ம ஃபேக்கான்னு கேட்டா, இட்ஸ் நாட் லைக் தட். ஆக்சுவலி அது அப்படி கிடையாது. ஏன்னா வந்துட்டு, நம்ம யாருன்னு டிசைட் பண்றது, சுத்தி இருக்கிற பீப்பிள் நம்மள ஆஸ் அ பெர்சன டிசைட் பண்ண மாட்டாங்க. தே வில் பி டிசைடிங் அஸ் வித் அ வெர்ஷன் தேர். ஓகே. இவன் நம்மகிட்ட இருக்கும்போது லவுடா இருக்கானா, ஸோ நம்மள ஆட்டோமேட்டிக்கா ஒரு லவுட் பெர்சன் மாரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க. இது ஒரு விஷயம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ இந்த கொஸ்டின் ஏன் ரைஸ் ஆச்சுன்னு நான் கொஞ்சம் அனாலிசிஸ் எடுத்தேன். அனாலிசிஸ் எடுக்கிறப்போ, ஐ காட் ஃபியூ திங்ஸ் அதுல. ஒரு ஸ்கூலுக்கு ரீயூனியன் போறீங்க. மேபி லைக் ஆஃப்டர் ஒரு வொர்க் ஆர் சம்திங் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு ஸ்கூல் ரீயூனியன் போறீங்கன்னு வைங்க. அந்த குரூப்ல நீங்க அகைன் ஜாயின் பண்றீங்க. நீங்க பழைய வெர்ஷனா லைக் அதே ஸ்லாங், அதே டோன், அதே வேர்ட்ஸ், த ஹியூமர் சென்ஸ் வாட் வி யூஸ்ங்கிறது நெறைய விஷயம் நீங்க பழைய மாரி ரீகெயின் பண்ணுவீங்க. ஓகே. பழைய மாரி ரீகெயின் பண்றது. ரீகெயின் பண்ணதுக்கப்புறம் வாட்ஸ் த திங்க்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க அந்த மொமெண்ட்ல யூ வில் பி ரீகெய்னிங் யுவர் ஓல்ட் மெமரீஸ், ஓல்ட் டாக்ஸ் உங்க ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட லைக் தட். பட் மண்டே அகைன் ஆஃபீஸ் ஆர் வொர்க் வாட்டெவர் நீங்க போம்போது, யூ வில் பி அடாப்டிங் டு தி ஆஃபீஸ் சிச்சுவேஷன் அகைன். லைக் ஒரு மாரி டென்ஸ்டா இருக்கிறது. மண்டேனாலே அந்த ஒரு பிரஷர் இருக்குல்ல. அது மாரி இருக்குது. சோ மெனி திங்ஸ் இட் வில் பி ஹேப்பனிங் டே டு டேல. ஓகே. ஸோ ஹூ ஆர் வி ரியலி அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம பிரெயினுக்கு பீப்பிள் நான் ஜஸ்ட் ஒரு ஆளு அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கைண்ட் ஆஃப் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க அவங்க மைண்ட்ல. லைக் என்னைய மெமரைஸ் பண்ற விதமே இட் வில் பி கம்ப்ளீட்லி அவுட் ஆஃப் ஒரு டிஃபரண்ட் வேல இருக்கும். ஒருத்தங்க வந்துட்டு லைக் ஃபீலிங்ஸ் பேஸ் பண்ணி இருக்கிறது. அவங்களுக்கு எமோஷனலி டவுன் ஆகுன்றப்போ வில் பி வித் தெம். ஸோ அந்த ஒரு டைம்ல இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம ஒரு எமோஷனல் சப்போர்ட்டர் இருந்திருப்போம். ஒருத்தவங்களுக்கு நம்ம கம்ஃபர்ட் லெவல்ல இருப்போம். தே வில் பி ஷேரிங் வாட் எவர் த திங்ஸ் தே லேர்ன் இன் லைஃப் அந்த மாரி. அதே மாரி ஒரு ஒரு பீப்பிளுக்கு நம்ம ஒரு ஒரு ரோல் அது. ஸோ உங்க அம்மா அப்பாக்கு ஒண்ணு, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒண்ணு, உங்க ஃபேமிலிக்கு ஒண்ணு, ரிலேஷன்ஸ்க்கு ஒண்ணு. இட் ஆல் வேரீஸ். வி ஆர் நாட் ஜஸ்ட் அ சிங்கிள் பெர்சன் டூ எவ்ரிஒன். திஸ் இஸ் வாட் ஆக்சுவலி நம்ம ரியல்ங்கிறது. சுருக்கமா சொல்லப்போனா, நாட் ஆக்டிங், நாட் பிரிட்டெண்டிங் ஆல்சோ, ஜஸ்ட் ரெஸ்பாண்டிங். அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம பிரெயின் அண்ட் ஹார்ட் என்ன மாரி ஒரு ஃபேஸ்ல வேலை செய்யுதுங்கிறது, ஜஸ்ட் ரெஸ்பாண்ட் பண்ற அந்த சிச்சுவேஷனுக்கு அவ்வளோதான். இதுல இன்னொரு வே ஆஃப் அப்சர்வேஷன் ஒண்ணு நோட் பண்ணேன். ஆம், ஆஃப்டர் மீட்டிங் சர்டைன் பீப்பிள் நம்மளோட எனர்ஜி லெவல்ஸ் வந்துட்டு நல்ல பீப்பிள் கூட இருந்தோம்னா, இட் வில் பி ஆன் அ ஹையர் ஸ்டேக்ஸ் அந்த லெவல்ல இருக்கும். இதே எமோஷனலி டவுனா இருக்கிறாங்க ஆர் பெசிமிஸ்டிக் மைண்ட் செட்டா இருப்பாங்கல்ல, அந்த மாரி இருக்கிற பீப்பிள் கிட்ட வில் பி ஹேவிங் தி லோ லெவல் ஆஃப் எனர்ஜி அந்த மாரி. ஸோ இதுல பிக்கர் டேக் அவே என்னன்னு கேட்டா, பீப்பிள் கூட இருக்கிறது மேட்டர் இல்ல. வாட் கைண்ட் ஆஃப் பீப்பிள், வாட் கைண்ட் ஆஃப் கேரக்டர் தேர் அண்ட் ஹவு நம்ம கூட பழகுற விதம்னு ஒண்ணு இருக்குல்ல. இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் ஒரு சிங்கிள் பேக்கேஜ் மாதிரி தான் வரும். ஒண்ணு பிசு தட்டினாலும் யுவர் வே ஆஃப் கேரக்டர், வே ஆஃப் பிஹேவிங் வில் பி கம்ப்ளீட்லி சேஞ்ச் ஆகுது இதுல. திஸ் இஸ் வை சொல்றாங்க சேர்க்க சரியில்லைன்னா லைஃப் நாசமா போயிடும். தட் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. நம்ம அவங்க கூட இருக்கும்போது அந்த எனர்ஜி ரேடியேட் ஆகும் வெளியில இருந்து. லைக் ஃபார் அன் எக்ஸாம்பிள், நம்ம ஒருத்தங்க கிட்ட இருக்கோம்னு வைங்க. அவங்க எப்பவுமே தூங்கிட்டே இருக்கிற ஒரு பர்சன் ஆர் எனர்ஜி டவுனா இருக்கிற பர்சனா நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா யார்னிங் வரும். பிகாஸ் தட் இஸ் வாட் த எனர்ஜி தே ரேடியேட் ஃப்ரம் தெம் செல்ஃப். அதனால தான் சொல்றது, வி ஷுட் சூஸ் த பீப்புள் கேர்ஃபுல்லி. சி மிஸ்டேக்ஸ் நடக்கும், இட்ஸ் செகண்டரி அதெல்லாம். பட் ஆனா அதை டேக்கிள் பண்ற விதம் ஒன்று இருக்குல்ல, அது நம்ம ஐடென்டிஃபை பண்ணி ஓகே பீப்புள் கூட எந்தெந்த பீப்புள் இருந்தா எப்படி எப்படி ஒரு எனர்ஜி ரேடியேட் ஆகுது தெரிஞ்சாதான் வி ஷால் நோ எந்த கைண்ட் ஆஃப் பீப்புள் கூட நம்ம ஜாயின் ஆகி ஒர்க் பண்றதோ ஆர் ஹேங் அவுட் பண்றதோ அந்த மாதிரி போறதுன்னு. ஸோ நெக்ஸ்ட் டைம் என்னன்னா, நீங்க மாறிட்டீங்க ஆர் நீ முன்ன மாதிரி இல்லடா அந்த மாதிரி யாராச்சும் கன்வே பண்ணாங்கன்னா, நீங்க மாறல, உங்களோட பார்க்காத ஒரு சைடை அவங்க பார்த்துருக்காங்க. தட்ஸ் த ட்ரூத்.
நீங்க அவங்ககிட்ட எப்பவுமே ஒரு சிடுமூஞ்சே இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் போய் சந்தோஷமா பேசுறீங்கன்னு வைங்க, அவங்களுக்கு நீங்க எப்படி இப்படி மாறினீங்கிற ஒரு ஐடியாவே இருக்காது. உண்மையாவே ராகவ் தான் இப்படி பேசுறான்னா ஆர்எல்ஸ் நீங்க இருந்தீங்கன்னா உண்மையாவே நீங்க தான் இப்படி பேசுறாங்க, தே வில் பி ஹேவிங் சம் கைண்ட் ஆஃப் டவுட் வித் இன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் யாராச்சும் கேட்டாங்கன்னா நீ மாறிட்டேன்னு, நான் மாறல, நீங்க என்னை பார்க்குற விதம் மாறி இருக்குன்னு கூடி தாராளமாக சொல்லலாம். பிகாஸ் பீப்புள் டோன்ட் கிரியேட் நியூ வெர்ஷன்ஸ் ஆஃப் யூ, தே ரிவீல் த ஒன்ஸ் that were already present inside you.